ஹலோ கேம் சேஞ்சர்ஸ். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, ரோஹித் சர்மா இங்கிலாந்துக்கு எதிரான 3வது ஓடிஐ போட்டியோட அவருடைய ஓடிஐ கரியர் வந்து முடிவுக்கு வருதா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில விஷயங்கள்லாம் வந்து இப்போ பரவிட்டு வருது. அதை பற்றி முழுசாக பார்த்துடலாம் வாங்க. இந்த மாதிரியான கிரிக்கெட் அப்படி தெரிஞ்சுக்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. அதாவது இந்த இயர் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா ரோஹித் சர்மா கொஞ்சம் ஓடிஐ போட்டியில் ஸ்ட்ரகிள் ஆகிட்டு தான் வந்துருக்காரு என்று சொல்ல முடியும். குறிப்பாக இந்த வருஷம் விளையாடின எல்லா போட்டியிலுமே பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா சொற்ப ரன்களுக்கு தான் அவுட் ஆகிட்டு இருந்தது. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா 2023 ஓடிஐ வேர்ல்டு கப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு கேப்டனாக வழி நடத்தி ஃபைனல் போட்டி வரைக்கும் கொண்டுட்டு போனார். குறிப்பாக பார்த்தீங்கன்னா அதில் வந்து எந்த மேட்சுமே பார்த்தீங்கன்னா இந்திய அணி பார்த்தீங்கன்னா தோல்வி அடையில, எல்லாமே வெற்றி பெற்று இறுதியில் மட்டும்தான் ஃபைனலில் போயிட்டு தோத்துட்டாங்க. அப்போவே பார்த்தீங்கன்னா அவர் ரொம்பவே மனசு உடைச்சிட்டாரு. குறிப்பாக பார்த்தீங்கன்னா அடுத்த வருஷம் 2027 பார்த்தீங்கன்னா ஓடிஐ வேர்ல்டு கப், இதே வேர்ல்டு கப் பார்த்தீங்கன்னா என்ன ஒன்று சேனா கண்ட்ரீஸில், அதாவது வெளிநாடுகளில் தென்னாப்பிரிக்கா, ஜிம்பாப்வே போன்ற மைதானங்களில் வந்து அங்கே வந்து நடக்க போகுது அப்படின்ற ஒரு தகவல் வந்து எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா அவர் விளையாடுவார் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்த்த நிலையில் அவருடைய பேட் ஃபார்ம் காரணமாக பார்த்தீங்கன்னா இதெல்லாம் அவங்க அதாவது இந்தியன் செலக்டர்ஸ், அதாவது பிளேயர்ஸை செலக்ட் பண்ணுறாங்களே அவங்க வந்து இதெல்லாம் ஒரு காரணமாக வச்சு ரோஹித் சர்மா வந்து அவர் மேலே ப்ரெஷர் போடுறாங்க அப்படின்ற ஒரு தகவல் வெளியாகி இருக்குது. குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்திய அணியில் பார்த்தீங்கன்னா இளம் வீரர்களை கட்டமைச்சு நாங்கள் ஒரு புதிய டீமாக இளம் இந்திய அணியை வந்து நாங்கள் உருவாக்க நாங்கள் தயாராக இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கடினமான முடிவை வந்து நாங்கள் இது மாதிரி எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்திய தேர்வாளர்கள் அவங்களா சொல்லலை, அவர் மேலே ப்ரெஷர் போடுறாங்க. அதாவது ரோஹித் சர்மா மேலே ப்ரெஷர் போடுறாங்க அப்படின்ற தகவல் வெளியாகி இருக்குது. இதனால் பார்த்தீங்கன்னா இங்கிலாந்துக்கு எதிரான 3வது ஓடிஐ போட்டியின் பொழுது பார்த்தீங்கன்னா ரோஹித் சர்மாவுடைய ஃபேமிலியில் அங்கே வந்து அவருடைய கடைசி போட்டினால பார்க்க சொல்லுங்கள் ஸோ அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட சொல்லியிருக்காங்க அப்படின்ற ஒரு தகவலும் பார்த்தீங்கன்னா வெளியாகி இருக்குது. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இப்படி நடந்ததுன்னா அது வந்து எனக்கு தெரிஞ்சு வேஸ்ட்டு தான். என்ன காரணம் பார்த்தீங்கன்னா ரோஹித் சர்மா பெஸ்ட் கேப்டன், அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஒரு டீமை வந்து சிறப்பாக வழிநடத்தி கொண்டு வந்திருக்கிறாரு. அதனால் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் 2027 ஓடிஐ வேர்ல்டு கப்பில் பார்த்தீங்கன்னா அவர் வந்து விளையாடலான்றது தான் என்னுடைய கருத்து. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால் போன்ற இளம் பிளேயர்களுக்கு வந்து இப்போயே நம்ம வந்து வாய்ப்பு அதான் அவங்களுக்கு வாய்ப்பு கொடுத்தா மட்டும்தான் வந்து அவங்க வந்து நல்லா வந்து பயம் இல்லாமல் விளையாடுவாங்க அப்படின்ற ஒரு காரணத்தினால மட்டும்தான். குறிப்பாக பொதுவாக சொல்ல போனால் ஒரே விஷயம் என்னன்னா இளம் இந்திய அணியை வந்து இவங்க உருவாக்குறதுக்காக இப்போ வந்து போராடுறாங்களாம். அதனால தான் வந்து சீனியர்ஸ் பிளேஸை வந்து கொஞ்சமாக ட்ராப் பேக் பண்ணிட்டு வராங்க அப்படின்ற ஒரு தகவல் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து வெளியாகிட்டு இருக்கு. குறிப்பாக ரோஹித் சர்மா பார்த்தீங்கன்னா ஓடிஐயில் 16,000 ரன்களுக்கு மேலே அடிச்சிருக்காரு, 62 50 அடிச்சிருக்காரு, 33 செஞ்சுரி அடிச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் 3 முறை டபுள் செஞ்சுரி அடிச்சிருக்காரு. இதுலேயும் பார்த்தீங்கன்னா இந்த லாஸ்ட்டு இப்போ விளையாடின ஓடிஐ சீரிஸ், அதாவது இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா நியூசிலாந்து, ஆப்கானிஸ்தான், இங்கிலாந்து, இது 3த்துலேயும் பார்த்தீங்கன்னா ரோஹித் சர்மா ப்ளே பண்ணியிருக்காரு. ஸோ எனிவே எனக்கு தெரிஞ்சு அப்படி நடக்காதுன்ற ஒரு எண்ணம் எனக்கு இருக்குது. உங்களுடைய கருத்து என்ன சொல்லி நீங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணிட்டு போங்க. இந்த மாதிரி கிரிக்கெட் அப்படி தெரிஞ்சுங்க மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க.